மீண்டும் தொடரலாம். இது விஜய் ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். தேர்தல் மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையிலான உடன்பாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு திருச்சிவேலுசாமி, அடிப்படையில் இன்றைய தேதியில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிக்கான வாய்ப்பை கூட இழந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயலாற்றினாரா இல்லையாங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இன்றைக்கு தேமுதிக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வை கொள்கை ரீதியிலான அடிப்படையில் ஞானி அந்த பார்வை வைக்கிறார். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக புறந்தள்ளப்பட வேண்டியவை அப்படிங்கிற பார்வையோடு மக்கள் இருக்கிறார்கள். அதற்கான சரியான மாற்று முன்வைக்கப்படாத ஒரு நிலையில் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. இன்றைக்கு அதற்கான மாற்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகின்ற பொழுது, ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனித்து அல்ல, ஒரு பெரிய வலிமையான அணி என்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்பாங்க, இது வலுவான அணி என்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தப்பட்டால் இயல்பாகவே வெற்றி பெறும் அணிக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வாக்காளன் தள்ளப்படுவான். அது இந்த அணிக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இது திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுத்தாதா? நிலையாமை என்பதுதான் நிலைத்த தத்துவம். எதுவுமே நடக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த தேர்தலில் இதற்கு நடைமுறை சாத்தியமில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு எம்எல்ஏக்கள் அதிகமாக விஜயகாந்துக்கு இருந்தாங்க, அதனால் வரப்போகுது என்பதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே கடந்த காலத்தில் பார்த்தாலே அது தெளிவாக புரிஞ்சிடும். 91 தேர்தலில் அதிமுக பிரம்மாண்டமான வெற்றி பெறுகிறது. அப்போது திமுக பெற்ற இடங்கள் வெறும் 2 தான். 96 தேர்தலில் 2 இடங்களை பெற்றிருந்த திமுக ஆட்சியை பிடிக்கிறது. ஆட்சியில் இருந்த அதிமுக வெறும் 4 இடத்துக்கு தான் வருது. அதே 2001 தேர்தல் வருது, ஆட்சியில் இருந்த திமுக போது 4 இடங்கள் இருந்த அதிமுக திரும்பி ஆட்சிக்கு பெறுகிறது. எண்ணிக்கை முக்கியம் அல்ல, பள்ளி கணக்கு வேறு, அரசியல் கணக்கு என்பது வேறு. ஆனால் சட்டமன்றத்திலே எண்ணிக்கையில் அவர்கள் அதிகம் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் யாரிடம் செல்வாக்கு அதிகம் இருக்கிறது என்பதுதான். 1971 தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான வெற்றியை திமுக பெற்றது. 183 இடங்களை வெற்றி பெற்றது. ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ் என்பது 1000 ஓட்டுகளுக்கு இடையில் மட்டும் தோற்றதே 60 இடங்கள். ஆக ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கலாம். இந்த தேர்தலில் எண்ணிக்கை அடிப்படையில் 5 கட்சி 6 கட்சி ஆச்சு, 6 கட்சி 7 கட்சி ஆச்சு, இதனால் பலம் என்பதெல்லாம் வேறு. நான் நண்பர் ஞானி அவர்களிடமிருந்து எனக்கு பாசத்துக்கு அதில் ஒன்றும் கருத்தே கிடையாது. அவர் இன்றைக்கு ஒரு மடாதிபதி போல சொல்லுகிறார். தன்னுடைய கருத்தை எல்லோரும் மக்கள் ஏற்பதை போல. மக்கள் கருத்து வேறு, அவர்கள் தெளிவா இருக்கான். ஒரே கேள்விதான் இந்த கேள்வி. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா, அந்த ஆட்சியில் நடக்கிற செயல்பாடுகள், இது சரி என்றால் அவரை ஆதரிக்க வேண்டும், இது தவறு என்றால் அவரை வீழ்த்த வேண்டும். அப்படி வீழ்த்த வேண்டுமானால் யாருக்கு வாக்களித்தால் வீழ்த்த முடியும்? தெளிவா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே புரியுது. ஒரே ஆப்ஷன் காங்கிரஸ், திமுக இந்த அணியால் மட்டும்தான் அதை வீழ்த்த முடியும். அதுதான் நடைமுறை. அதை விட்டுட்டு இவங்க போய் மயிறு சுட்டு கரியாகுமான்னு சொல்லுவான். அதை போல இவர்கள் எல்லாம் பல பேர் 15 பேர் சேர்ந்தாங்க, 20 பேர் சேர்ந்தாங்க என்பது அல்ல. யானை ஒண்ணுதான். 1000 எறும்பு சேர்ந்தா யானை ஆயிருமா? ஆகாது. ஆகவே இந்த தேர்தலில் தெளிவா இருக்கு. முத்தரசன் கூட சொன்னார், இன்னைக்கு நாள் என்ன நாள் தெரியுமான்னாரு. இன்னொன்னு எனக்கு நினைவு வந்துச்சு, பகத்சிங்க தூக்குல போட்ட நாள் மட்டுமல்ல, இன்றைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஹோலி பண்டிகை. படித்தவனும் படிக்காதவனும், பாமரனும் மெத்த படித்த மேதாவியும், கிழவனும் சின்ன இளைஞனும் கூட எல்லாரும் எல்லாவற்றையும் மறந்துட்டு வண்ணப்பொடிகளை நீங்க ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா? ஆப்ஷன் சொன்னீங்க, இவர்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் மட்டும்தான் வாய்ப்பு என்று சொன்ன பொழுது இன்றைய நிலையில் அதெல்லாம் ஒரு சின்ன தமிழக அரசியலை சற்றே வித்தியாசப்படுத்தி பார்க்கிறார்களோ தமிழக மக்கள் அப்படிங்கிறதுக்கு, காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முடிவெடுத்த நிலையில் எல்லா மாநிலங்களிலும் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆனால் தமிழகத்தில் காங்கிரசிற்கு மாற்றாக மக்கள் பாஜகவை பார்க்கவில்லை. நீங்கள் பாமகவால் ஒரு தொகுதி தமிழக தேர்தலை தான் சொன்னேன். நீங்க அகில உலகத்தெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்கீங்க இல்லன்னு கேட்கல. இல்ல நான் அப்படி கேட்கல. இது கடந்த கால வரலாற்று ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் நான் தெளிவா சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலிலேயே தேசிய கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மாற்றாக பார்க்காத மக்கள் சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி பார்ப்பார்கள்? நான் அதான் சொன்னேன். 91 தேர்தல் 96 தேர்தல் இல்ல, 2006க்கு அப்புறம் வாங்க. 2006க்கு அப்புறம் வாங்க. 2006க்கு அப்புறமும் சொல்றேன், இன்றைக்கும் சொல்றேன். நான் சொல்றேன், உங்களை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் நடைமுறை கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது வேறு. உங்களுடைய ஆசைகளை கேள்வியாக சொல்வது என்பது வேறு. 2006ல தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம், 2011 நீங்கள் அதிமுக ஆட்சி அமைத்த பொழுது
எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அப்ப தொடர்ச்சியாக 10 மாநகராட்சிகள் ஏற்கனவே திரும்ப சொல்லுங்கிறதுல 2 எம்எல்ஏ இருந்த திமுக 91ல 96ல ஆட்சியை பிடிக்குது. 4 எம்எல்ஏ இருந்த அதிமுக 96ல ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஆம் ஆத்மி, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஆம் ஆத்மி, பாஜக காங்கிரஸ் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலே நடைமுறை என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, மக்கள் மத்தியில யார் இருக்கா? அதான் கேள்வி. ரியாலிட்டில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தோழர் வெளிச்சாமி அவர் சார்ந்திருக்கிற அணி சார்பில் இருந்து ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு, அவ்வளவுதான். வீழ்த்தப்பட வேண்டியது இவர் தனியா ஒரு கட்சி நாங்க எந்த அணியோடும் இல்ல. இல்ல நேத்து ஏங்க இப்பதாங்க ஒரு தேர்தல் நின்னீங்க ஒரு கட்சி சார்பில், இன்னைக்கு தேதிக்கு இல்லைங்கிறார். சொல்லுங்க. வீழ்த்தப்பட வேண்டியது அதிமுக, அதுதான் இன்னைக்கு ஒரே அஜெண்டா அப்படின்னு முன் வச்சுட்டு அதை வீழ்த்த வேண்டுமானால் எங்களுடைய அணிதான் அதை வீழ்த்தக்கூடிய அணி அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்றாரு. நடைமுறையில் சாத்தியத்தை சொல்றேன். ஆனால் மக்கள் பார்வையில உங்க பார்வையை சொல்லுங்க. மக்கள் பார்வை உங்களுக்கு தெரியும். வரேன் மக்கள் பார்வை உங்களுக்கு பார்வை வேற. நீங்க உங்க கருத்தையே மக்கள் மேல ஏத்துறீங்க. இல்ல நீங்க பேசினா அது மக்கள் கருத்து, நான் மக்கள் கருத்து நான் சொல்றீங்க. எங்க கருத்தை தான் சொல்றேன். இல்ல ஆங்கிலத்துல நீங்க சொன்ன கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது காங்கிரஸ் கருத்தா மக்கள் கருத்தா? மக்கள் கீழ் மட்டத்தில் கூடிய மக்கள். நான் ஒண்ணு ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேச போறேன். நான் கிராமத்துல சுத்திட்டு இருக்கறவன். நான் தெரியாம ஒண்ணும் சொல்லல. அவரு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஏங்க உங்களை பார்த்து கேக்குறேங்க. இந்த பக்கத்துல கேரளா இருக்கு. அவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. பக்கத்தில் கேரளா 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்குது. ஆட்சி நடக்கிற போது ஆளுங்கட்சி சார்பில் அமைச்சர்கள் விழா நடத்துற போது மேடையில ஒரு பக்கம் உம்மன் சாண்டி படம் இருக்கு, இன்னொரு பக்கம் அச்சுதானந்த படம் இருக்கு, எதிர்க்கட்சி தலைவர். இப்படி ஜனநாயகத்தை மதிக்கிற பண்பு அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி சொன்னீங்களே, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முறையாவது சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்கப்பட்டாரா? ஒரு முறை எந்திரிச்சார், மந்திரிகளே திட்டி ஒருமையில பேசி உட்கார வச்சாங்களே. கடந்த சப்ஜெக்ட் வெளியில கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர் புகைப்படம் போடப்படுறாங்க கேள்வியில வரும். நான் பேச முடிச்ச விஷயம் இதேதான். வீழ்த்தப்பட வேண்டியது அதிமுக, அதை வீழ்த்தக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் இருக்குங்கிறது மட்டும்தான் அவருடைய வாதம் திரும்ப திரும்ப. ஆனால் மக்கள் பார்வை என்று நான் நினைக்கிற மக்கள் பார்வை, அவர் நினைக்கிற மக்கள் இல்ல, அவர் நினைக்கிற மக்கள் வேற, நான் நினைக்கிற மக்கள் வேற. நான் நினைக்கிற மக்கள் பார்வையில வீழ்த்தப்பட வேண்டியது அதிமுக, ஆனால் அந்த இடத்துல திரும்பி கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டியது அதிமுக போன்ற இன்னொரு திமுக அல்ல. அப்ப இன்னும் யாரெல்லாம் வீழ்த்தப்பட வேண்டும்னு மக்களுடைய பட்டியல் பெருசா இருக்கு. அப்படி இவர்களெல்லாம் வீழ்த்த வேண்டுமானால் யார் மாற்று அரசியலோடு வர வேண்டும்னு ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த தேடலை நோக்கி தமிழகம் 15 ஆண்டுகள் முன்ன இல்ல. ஆனா இன்னைக்கு தமிழகம் அந்த தேடல்ல இருக்கு. அந்த தேடலின் தொடக்க புள்ளியா தான் நீங்க மக்கள் நல கூட்டணி மாதிரியான முயற்சிகளை பார்க்கலாம். நீங்க சொல்ற அதனால தான் இந்த முயற்சிகள் தவறு நடக்கக்கூடாதுன்னு நீங்க கலை யதார்த்தம்ங்கறீங்க, அவர் ஞானியினுடைய ஆசைங்கிறாரு, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா இதுல பிரச்சனை எங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கடுமையான தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகும் கூட அவர்கள் வாதம் வைக்கக்கூடிய வாதம் என்பது நாங்கள் மீண்டெழுந்து வந்தோம், மீண்டும் ஆட்சி பிடித்தோம், திமுக இனி எழவே என்றார்கள், செய்யாது என்றார்கள், எழுந்ததுன்னு. உதயசூரியன், இரட்டை இலை, கை, இந்த 3 சின்னங்களும் தமிழகத்தின் கிராமங்களில் பயணப்பட்ட அளவிற்கு மற்ற சின்னங்கள் பயணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அப்ப அந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் அவர்கள் ஒரு அணியில் இன்றைக்கு நிற்கிறார்கள், அவர்களுக்கான வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, இதை நீங்கள் மாற்று அணி, இந்த அணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று சொல்வது கலா யதார்த்தம் என்ற உங்கள் பார்வையில் அது உங்களுடைய தனிப்பட்ட பார்வை. ரொம்ப அடிப்படையில் என்னன்னா வாக்கு சதவீதம் கடந்த ஆண்டுன்னு பேசுவது இருக்குல்ல, இது எல்லாவற்றிலும் ஒரு அனுமானம் இருக்கிறது. என்ன அனுமானம் என்றால் திமுகவுக்கு மட்டும் வாக்கு சதவீதம் அப்படியே மாறாம இருந்துகிட்டே இருக்கும், ஆனா மீதி பேருடைய வாக்கு சதவீதம் மட்டும் இன்னும் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? அப்ப அந்த வாக்கு சதவீதங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த முறையும் சென்ற முறை ஒருத்தருக்கு 25% இந்த முறை அதே 25 இருக்கும் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது குறைந்திருக்க அதுவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெரியும் அடிப்படையில் பிரதான போட்டி அப்படிங்கிறது அவர் சொல்றாரு இன்னைக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில, அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கு அல்லது விஜயகாந்த் கூட்டணி எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு இடையிலான போட்டி என்றது அவருடைய பார்வையா இருக்கின்ற பொழுது இதில் நீங்க சொல்றீங்க இன்னும் சொல்ல போனா இந்த பிரதான போட்டி யாரிடம்னு சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு வாக்கியம் நேரம் நீங்க முடிச்சிட்டீங்க, ஒரே ஒரு வாக்கியம் நிறைய பேசிட்டீங்க, எங்களுக்கு முடிய நேரம் முடிய ஒரே ஒரு எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் மன்னிக்க. இதுல நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் இந்த போட்டி களத்திற்குள்ளே வருவதே சிரமம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. போட்டி களத்துக்குள்ள வருவதே சிரமம் அப்படிங்கிற போது நீங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதெல்லாம் அதீத நம்பிக்கை இல்லை. ஜனநாயகம் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, உரிமையை கொடுத்திருக்கிறது. இதுவும் கூட அவர் சொல்றாரு இல்லையா, மக்கள் நல கூட்டணியை பி டீம், அந்த மாதிரி நீங்க யாருக்காவது சி டீம் டி டீம் அந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? எங்கள் மீது எந்த விமர்சனமும் வைக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கட்சியாக இன்றைக்கு பிரகடனப்படுத்தி இன்றைக்கு இந்த வேட்பாளர் அறிவிக்கிற அந்த சீமான் அறிவித்திருக்க முறையை நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட 43 மகளிருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், இதுவரைக்கும் எந்த கட்சியும் கொடுக்கல.
அதே போல் பொது தொகுதியில் 23 இடங்களை ஆதித்தமிழர்கள் கொடுத்துருக்குறோம், இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குறோம், எல்லாரையும் தமிழர்கள் என்ற அடிப்படையில் நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய இடங்களில் சிறுபான்மை சமூகத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறோம். எனவே எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் இந்த 3 அணிகளுக்கும் 3 திராவிட அணிகளுக்கும் மாற்று கட்சியாக இருக்க முடியும். மே 16 தேர்தல், எங்கள் இனம் மே 16 2009 வீழ்ந்தது. தமிழினம் எழக்கூடிய நாள் அன்றைக்கு தான். இது தேர்தல் முடிந்த பிறகு தான் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் ஐயா சொல்றாங்க சித்தாந்தம், என்ன சித்தாந்தத்தை ஐயா இவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் விஜயகாந்த் எதிர்பார்க்கிறாருன்னு எங்களுக்கு என்ன சித்தாந்தம் அவர் சொல்றாரு. இல்லை, மக்கள் நல கூட்டணியில் என்ன சித்தாந்தம்? நேற்று வைக்க என்ன சொன்ன, இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஆனால் நான் தோழர் ராமகிருஷ்ணன் 2011 லைலா கல்லூரி ஒரு நிகழ்ச்சியில் நேரடியாக கேட்டேன், நீங்க அதிமுகவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவுடன் அனைத்து கட்சிகளும் டாக்டர் கிருஷ்ணசாமி, நம்முடைய ஐயா தாப்பாண்டியன் போன்றவர்களை அழைத்து கொண்டு விஜயகாந்த் அலுவலகம் நோக்கி போக வேண்டிய தேவைன்னு நேருக்கு நேரம் கேட்டேன். அவர் விடை சொல்லலை. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரக்கூடாது? இது மண்ணின் மைந்தர் கட்சி, உழைக்கும் மக்கள் கட்சி தானே, நீங்க ஏன் வரல? ஒரு வலிமை மிக்க ஒரு விடுதலை போராட்ட இயக்கமான நீங்க விஜயகாந்த் ஒரு நடிகராக இல்லாமல் இருந்தால் போவீங்களான்னு கேட்டேன். போகல. விஜயகாந்துக்கும் அது நம்முடைய நேற்று அண்ணன் வைகோ சொன்ன ஒரு செய்தியின் அடிப்படையில் சொல்றேன், இவங்களுக்கு நீண்ட காலமாக விஜயநகர பேரரசு கனவு இருக்கிறது. அந்த கனவை நாம் தமிழர் கட்சி இந்த முறை அனைத்து தமிழர்களையும் ஒன்று திரட்டி முறியடிக்கும். அதான் எங்களுடைய விஜயகாந்த் வெறும் நடிகர் என்று மட்டும் சுருக்கி பார்ப்பது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு தெரியல. இன்னொரு வாதம் இவ்வளவு நாள் குழப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது? அவர் என்ன தத்துவத்தை மட்டுமே ஒருவரை சுருக்கி பார்த்து 50 ஆண்டு கால பொன்விழா கொண்டாடக்கூடிய அண்ணன் வைகோ மிக சிறந்த நாடாளுமன்ற பேச்சாளர். எந்த தத்துவத்தின் அடிப்படையில் விஜயகாந்த் தலைமை ஏற்றாரு? அவருக்கான கனவு என்ன எங்களுக்கு தெரியணும். நாங்கள் அதை முறியடிப்போம். நிறைவு கருத்து. இந்த மோடி அலை என்ன ஆயிற்று? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அது மீண்டும் வீசுமா? மோடி அலை இருக்குதா இல்லையா? அதை பற்றி உங்களுடைய நிறைவு கருத்தோட நம்ம இல்லை, நீங்கள் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த சித்தாந்தத்தினுடைய முகமூடி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. அதை வந்து நல்ல கண்ணுவை சம்மந்தப்படுத்தி ஏன் அவங்கள கேண்டிடேட்டாக பிரகடனப்படுத்தலை, இவங்க வந்து விஜயகாந்தை பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு காலத்தில் இதுக்கு வந்து சித்தாந்தத்தின் முகமூடி மோடி உருவம் அப்புறம் முகமூடிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துங்க. அதனால் இது வந்து பிஜேபின்னு வந்தால் ஒன்றும் வெளியில் இப்போ உண்மை வெளியே வருகிறது. அது வேண்டாம், அதுக்கு போல நான் மோடி அலை வந்து பாராளுமன்ற தேர்தலில் பிரம்மாண்டமாக வீசியதற்கு காரணம் இருக்குது. காங்கிரஸினுடைய ஊழல்கள் மாற்றம் வேண்டும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு, மாற்றத்தை குஜராத்திலே தந்த வெற்றியாளன், இதெல்லாம் சேர்ந்து மோடிக்கு மகுடம் சூட்டுவதற்கு மக்கள் தயாராகி செய்தார்கள். இது சட்டமன்ற தேர்தல். பாரதிய ஜனதா கட்சி 96 ஒரு மெம்பர் இருந்தாங்க, 2001 ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அதுக்கு 4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒன்றை கூட செந்திலால தவறில்லை, இதுக்கு ஒரு விளக்கம் வேண்டாம். ஆக அதுக்கப்புறம் நாங்க இல்ல, அதை நோக்கி ஒரு பயணத்துல வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். முதல் முறையாக 2 விஷயங்கள் இந்த தேர்தலுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு விஷயம் வந்து திமுக அதிமுக மாற்று வேண்டும் என்று, இரண்டாவதாக அந்த மாற்று வேண்டும் என்கிற சக்திகளுடைய எண்ணிக்கை பெருகியது, அது ஜாஸ்தியா இருக்கு. இந்த 2 விஷயம். மூன்றாவது, சில கருத்து கணிப்புல கூட 50, 60, 62% 2 கட்சிகளையும் விரும்பலைங்கிற வருது. இதை சேர்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு பங்கும் கடமையும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதை நிறைவேற்றுகின்ற வகையில் எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை, அதை நிறைவேற்றுகின்ற அரசியல் கட்சியின் அடிப்படை விஷயமான பூத் எண்ணிக்கை இரண்டும் இருக்கிறது. மோடி நல்லாட்சி இருக்கிறது. இவையெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு தெளிவான சக்தி. மோடி அலை குறித்த ஒரு கேள்வி வைத்திருந்தேன், அதற்கான நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. நீங்கள் மோடி அலைக்கான பதிலாகி சொன்னதாகவே நான் நம்பி நிறைவு செய்கின்றேன். நன்றி. 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. திரு முத்தரசன் அவர்கள் நேரலை இணைந்தார், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. தேர்தல் நெருங்க நான் ஏற்கனவே சொன்ன வரிகள் தான் இவை. யாருக்கு தெரியும், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கும் சில காரணங்கள் கற்பிக்கப்படும். மக்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நன்றி. நடந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.